இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிக்கோலா டெஸ்லாவோட 369ஓட சீக்ரெட் கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஈர்ப்பு விதி நான் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஈர்ப்பு விதியில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நிறையா வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் என்ன பேசுகிறேன்றதும் உங்களுக்கு புரியும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷனில் என்னென்ன மெத்தட் இருக்குது அண்ட் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த 369 மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இதை பற்றி நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன், நிறையா ஆர்டிகல்ஸ் படித்தேன். அண்ட் ஒரு 2 months 3 months வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ நான் ஒரு 2-3 months வந்து இந்த 369 மெத்தட் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து 369 டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது பிஹைண்ட் வந்து என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் இது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த 369ன்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் பார்த்த 1-2 வீடியோஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன். இந்த 369 அப்படின்ற இந்த நம்பரை வந்து யூனிவர்ஸோட ஒரு மையப்புள்ளி அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 369 அப்படின்ற நம்பர் தான் வந்து எல்லா நம்பரையுமே கண்ட்ரோல் பண்ணுது. லைக் இப்போ 1லேருந்து நீங்கள் 9க்குள்ளே நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா 3 தான் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து 6 தான் கண்ட்ரோல் பண்ணும். பட் இந்த 6ஐயும் 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணுற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட மையப்புள்ளி அப்படின்றது 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிக்கோலா டெஸ்லா கோட் வந்து 19th centuryலே வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் நிக்கோலா டெஸ்லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட வந்து ஒர்க் பண்ணவர் தான் நிக்கோலா டெஸ்லா. அண்ட் நம்ம பயன்படுத்துகிற நிறைய பொருள் வந்து நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்சது தான். இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஃபேன் இது மாதிரி நிறையா பொருள் யூஸ் பண்ணுறோம். அதில் உள்ள காயில் அப்படின்ற சிஸ்டமை கண்டுபிடிச்சதே வந்து நிக்கோலா டெஸ்லா தான். அண்ட் அது போக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இந்த ஏசி கரண்டை கண்டுபிடிச்சதுமே வந்து நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ இதை பற்றி வந்து ஓரளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் எதுக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெப்பிடேஷன் ப்ராசஸ்க்கு போகிறேன் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அது பின்னாடி உள்ள சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பிளைண்டாக ஒரு ப்ராசஸை பண்ணும்போது எனக்கே வந்து சலிப்பு வந்துடும். இதை நான் உண்மையாக பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வந்துடும். பட் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்குள்ள உள்ள அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன சயின்ஸ் இருக்குது, இதை பற்றி நிறையா பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 369 அப்படின்ற 3 நம்பரை எடுத்து இதை நீங்கள் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு 9 தான் வரும். அண்ட் நியூமரிக் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 1 to 8, இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 9 தான் வரும். அண்ட் அது போக ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 வினாடி. ஸோ இந்த 60 6 + 0 ஆட் பண்ணாலும் 6 தான் வரும். ஸோ ஒரு எல்லா முக்கியமான நம்பருமே வந்து 369 இந்த ஒரு அடிஷனில் தான் முடியும். அண்ட் அது போக ஒரு நாளைக்கு வந்து 24 hours. இந்த 24 hours 2 + 4 அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 6 தான் வரும். அண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து 30 days. இந்த 3 + 0 அப்படின்னு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 3 தான் வரும். அண்ட் இப்போ பூமி வந்து சூரியனை முழுமையாக சுற்றி வர எவ்வளோ நாள் ஆகும்னா 365 நாள் வந்து நம்ம முழுமையாக கால்குலேட் பண்ணால் 8766 மணி நேரம் ஆகும். இதோட கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இயற்கையாகவோ செயற்கையாகவோ எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தோட கூட்டுத்தொகை அப்படின்றத முடிகிறது பார்த்தீங்கன்னா 369 இதில் தான் முடியும். ஸோ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே வந்து 369 அப்படின்ற கோடுக்கு கீழே தான் வந்து நம்பருக்கு கீழே தான் வந்து இயங்குது அப்படின்னே சொல்கிறோம். அண்ட் இது வந்து என் லைஃப்பில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானுமே வந்து 369 மெத்தடை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன். ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சில மேனிஃபெஸ்டேஷன் முயற்சி வந்து இந்த 369 டெக்னிக் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைச்சது. இப்போ வந்து 369 ரிப்பிட்டேஷன் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்லேயே இருக்குது 369. இதுதான் வந்து இந்த நிக்கோலா டெஸ்லா கோடு. இந்த 369 எப்படி எழுதுறதுன்னா, இப்போ ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து ஒரு விஷ் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கார் வாங்கணும், இல்லை எனக்கு இவ்வளோ மணி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ். இப்போ கார் வாங்குறதுனே உங்கள் விஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த காரை வந்து நான் டெலிவரி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து 3 times எழுதணும், ஆஃப்டர்நூன் வந்து 6 times எழுதணும், நைட்டு வந்து 9 times எழுதணும். இதுதான் வந்து இந்த 369 மெத்தடோட ப்ராசஸ்.
பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் 3 o'clock அண்ட் 6 o'clock 9 o'clock மார்னிங் 3 ஈவினிங் 6 நைட்டு 9 அப்படின்ற மாதிரி எழுத சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸில் நம்மளால் அப்படி எழுத முடியுமான்னு தெரியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் வந்து 9 o'clock எழுதி முடிச்சிடுவேன், ஆஃப்டர்நூன் 3 o'clock எழுதி முடிச்சிடுவேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது ஈவன் 10 இருந்தாலும் 11 இருந்தாலும் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்பேர் தன் இந்த 777 55x5 இதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும்னு சொல்லலாம். பட் டைம் கன்சம்ஷனும் அதிகமாக வந்து பண்ணாது. பட் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இப்போ 55 வந்து நம்ம 555 என்ன பண்ணுவோம்னா சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணுவோம். பட் இதோட சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒன்லைனராக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதும்போது வந்து சலிப்பு வராது. இப்போ நீங்கள் ஒரு கார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதாமல், இந்த கார் வந்து நான் டெலிவரி எடுத்துட்டேன் அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்லைனரில் எழுதுனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எழுதும்போது நிறையா சென்டென்சஸ் எழுதுகிற மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த 369 வந்து நான் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். இதை வந்து நீங்கள் மினிமம் ஒரு 9 days ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 9 அப்படின்றது தான் யூனிவர்ஸோட மையப்புள்ளி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு 9 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். அது போக நான் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 21 days ஃபாலோ பண்ணேன். 2 + 1 இதோட கூட்டுத்தொகையும் 3. ஸோ 21 அப்படின்றதுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்த 21 days வந்து நம்ம அந்த விஷயத்தை பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டேஸை ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு 3 தான் வருது. ஸோ நான் இந்த 21 days வந்து இதை நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அது போக இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இன்னையிலேருந்து இந்த 369 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன விஷயக்காக 369 எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணுறேன். நீங்களும் கமெண்ட்ல வந்து என்னென்ன விஷயக்காக நீங்கள் 369 எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது உங்களுக்கு நடந்துச்சுனாலும் நீங்கள் அதை பற்றி கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஈர்ப்பு விதியில் ஏதாவது டவுட் இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் என்ன டவுட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 369 மெத்தட் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் எனக்கு ஒரு நிறைய விஷயத்த கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.